அம்பத்தூரில் மர்மமான முறையில் உயிரிழந்த பெண் காவல் உதவி ஆய்வாளருடன் திருமணம் கடந்த உறவில் இருந்த மீஞ்சூர் எஸ்ஐ ரஞ்சித் குமாரிடம் தனது மகளின் சாவுக்கு நீதி கேட்ட பெண் எஸ்ஐ தந்தையின் ஆதங்க குரல்தான் இது. நான் ரஞ்சித் பேசுறேன்பா. அவன் தூக்க மாட்டீங்கப்பா. என் பிள்ளை உசுரா, என் பிள்ளை உனக்கு என்ன துறவு பண்ணிச்சு உனக்கு? என் முன்னாடி வாடா நீ. நான் அன்னைக்கு நான் ஒண்ணு என்ன சொன்னேன், விட்டுட்டு ஓடி போயிடுறா. ஆவடி மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட அம்பத்தூர் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு பிரிவில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தவர் அந்தோணி மாதா. கணவரை பிரிந்து 2 குழந்தைகளுடன் அயப்பாக்கத்தில் தனியாக வீடு எடுத்து வசித்து வந்தார். சம்பவத்தன்று நள்ளிரவு 12:30 மணியளவில் அந்தோணி மாதா வீடியோ கால் மூலம் மீஞ்சூர் எஸ்ஐ ரஞ்சித் குமாரை தொடர்பு கொண்டு தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டியதாகவும், இது குறித்து அவர் செல்போன் மூலம் அம்பத்தூர் போலீசுக்கு தகவல் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. அம்பத்தூர் போலீசார் விரைந்து வந்து படுக்கையறை கதவை உடைத்து பார்த்தபோது அந்தோணி மாதா மின் விசிறியில் தூக்கிட்டு தொங்கிய நிலையில் கிடந்ததாகவும், அவரை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் உயிரிழந்தது தெரிய வந்ததால் அவரது உடல் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிணக்கூராய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தோணி மாதாவின் தந்தை அருள்ராஜ் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தினர். 4.5 வருடங்களுக்கு முன்பு கணவரை பிரிந்த அந்தோணி மாதாவுக்கு தாலி கட்டிய எஸ்ஐ ரஞ்சித் 3 வருடங்களாக குடித்தனம் நடத்தி வந்ததாகவும், அண்மையில் நகைகளை விற்றும் வங்கியில் கடன் பெற்றும் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்து ஒன்றை வாங்கிய அந்தோணி மாதா அதில் வாரிசுதாரராக ரஞ்சித் பெயரை குறிப்பிட்டுள்ளதாகவும் போலீசாரிடம் தெரிவித்தார் அருள்ராஜ். 5 மாதங்களுக்கு முன்பு ரஞ்சித்தின் முதல் மனைவிக்கு ஆண் குழந்தை பிறந்த பின்னர் அவர் அந்தோணி மாதாவுடன் நெருக்கத்தை கைவிட்டதால் இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ரஞ்சித்தை திருமணம் செய்தவுடன் கர்ப்பத்தடை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அந்தோணி மாதா தானும் ரஞ்சித்துக்கு ஒரு குழந்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஆசையில் கர்ப்பத்தடையை அகற்றியுள்ளார். அந்தோணி மாதா கர்ப்பமுற்ற நிலையில் உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டதால் ரஞ்சித் சப்தம் போட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அடிக்கடி மருத்துவ பரிசோதனைக்கு சென்று வந்த அந்தோணி மாதாவை ரஞ்சித் பார்க்க வராமல் தவிர்த்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் வீடியோ காலில் மின் விசிறியில் புடவையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக ரஞ்சித் குமாரிடம் கூறிய அந்தோணி மாதா உண்மையாகவே இந்த சோக முடிவை தேடிக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதற்கிடையே எஸ்ஐ ரஞ்சித் குமார் தனது மகளை அடித்து கொலை செய்து விட்டதாக அம்பத்தூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்த அந்தோணி மாதாவின் தந்தை அருள்ராஜ் சில ஆடியோ ஆதாரங்களையும் போலீசாரிடம் ஒப்படைத்தார். அதில் ஒரு ஆடியோவில் அந்தோணி மாதாவின் சடலம் KMC மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டதாக ரஞ்சித் கூறியதும் பதறிப்போய், என் புள்ளைய திருப்பித்தாடா, அன்னைக்கே சொன்னேன்ல என் புள்ளைய விட்டு போன்னு, என்னோட பேர பிள்ளைங்க எங்கடா, அவங்களையும் கொன்னுட்டியாடா என்று ஆதங்கத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளார் அருள்ராஜ். அதற்கு எல்லாவற்றுக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று ரஞ்சித் தெரிவித்துள்ளார். அவளை KMC கிட்ட போறான். KMCக்கா? ஆமா. எந்த KMC? கீழ்பாக்கம் மெடிக்கல் காலேஜ். அவ இறந்துட்டாப்பா. என்ன கேள்வி? யார் என் பிள்ளைல என் பேர பிள்ளைல இருக்குப்பா. பேரங்களை கொண்டு ஓட்டியா நீ? வீட்டுலதான் இருக்கிறாங்க. நான் வீட்டுல இருந்து வர சொல்லிக்கிறேன் தங்கச்சி எல்லாம். நான் உன ஏற்கனவே எச்சரிக்கை விட்டுருக்கேன் உனக்கு. நான் எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேற்றுமா. எல்லா பொறுப்பேற்றுறீங்க. என் பிள்ளை உசுர குடிப்பியா நீ? நீ எதுக்குடா எனக்கு? என் பிள்ளை உசுரா ஏற்கனவே உன்ட்ட சொல்லிருக்கேன். படிச்சு என் கூட ஒரு குடும்பத்தை பிடிச்சு கூப்பிடுறான். என்ன என் பிள்ளை உனக்கு என்ன துறவு பண்ணிச்சு உனக்கு? என் முன்னாடி வாடா நீ. நான் அன்னைக்கு நான் ஒண்ணு என்ன சொன்னேன், விட்டுட்டு ஓடி போயிடுறா. இதையடுத்து அருள்ராஜ் அம்பத்தூர் காவல் நிலையத்தில் அளித்த புகார் மனுவில் ரஞ்சித் தன்னுடைய மகளை அடித்து கொலை செய்துவிட்டு அதனை மறைப்பதற்காக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடுவதாக அவரது தந்தை அருள்ராஜ் புகாரில் தெரிவித்துள்ளார்.
அந்தோணி மாதா கொலை செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கும் சகோதரி செல்வராணி வீட்டில் இருந்த மின் விசிறியில் தற்கொலை செய்து கொண்டதற்கான தடயங்கள் இல்லை என்றும் தாடை மற்றும் பின்னந்தலையில் காயங்கள் காணப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். உண்மையாவே அவங்க தூக்கு போட்டு சாகல, இதை எங்களால 100% சொல்ல முடியும். அவளை கொலை தான் பண்ணியிருக்காங்க. அவ தலையில காயம் பட்டிருக்கு, நாடியில காயம் பட்டிருக்கு. எங்களுக்கு டவுட்டா இருக்கு. இது அக்கா உண்மையாவே தூக்கு போட்டு சாகல, இதை என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். 12 மணிக்கு இறந்தா எங்களுக்கு ஏன் 1:20க்கு கால் பண்ணணும்? அவர் மீஞ்சூர்லேருந்து எதுக்கு இங்கே வந்தார்? இங்கே உள்ள அக்கா ஃபோன்லேருந்து அக்கா லாக்கை எப்படி எடுத்தாங்க, அக்கா ஃபோன்லேருந்து எப்படி ஃபோன் பண்ணாங்க அப்படின்றது தான் எங்கள் கேள்வியே. அவர் ஏன் அங்கே வரணும்? எங்களுக்கு முழுக்க அந்த ரஞ்சித் குமார் அவர்கிட்ட தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஃபேனில் தூக்கு மாட்டிட்டு சாவரான்னு ஃபேனில் அந்த தூசி கூட படியாமல் அப்படியே இருக்குது. எப்படி அவள் தூக்கு மாட்டிட்டு செத்தானே எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு ஃபுல்லாகவே இது ஒரு மர்மமாக இருக்குது. என்ன எங்களுக்கு எங்கள் அக்காவுக்கு எங்கள் அக்காவுடைய சாவுக்கு எங்களுக்கு நியாயம் வேணும். அக்கா தற்கொலை செய்து கொண்டதாகவும் கதவை உடைத்து அவரை மீட்டதாகவும் போலீசார் கூறுகின்றனர். இவ்வளவு சம்பவம் நடக்கும் வேளையில் 2 குழந்தைகளும் எப்படி வீட்டில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்க முடியும்? கதவை உடைக்கும் சப்தம் குழந்தைகளுக்கு கேட்கவில்லையா? நாங்கள் வந்துதான் அக்காவின் குழந்தைகளை எழுப்பினோம், இதுவும் எங்களுக்கு சந்தேகத்தை எழுப்புகிறது என்று செல்வராணி கூறியுள்ளார். எஸ்ஐ ரஞ்சித் மீது தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்த அம்பத்தூர் போலீசார் நடந்த சம்பவம் குறித்து விசாரித்து வருகிறார்கள். அதே நேரத்தில் ரஞ்சித் குமாரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருப்பதோடு அவர் மீது துறை ரீதியான விசாரணைக்கும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே அந்தோணி மாதாவின் மர்ம மரணத்திற்கு நியாயம் வேண்டி போராடியவர்கள் உயர் அதிகாரிகளின் உறுதிமொழியை ஏற்று அவரது சடலத்தை பெற்றுக் கொண்டனர். உரிய அரசு மரியாதையுடன் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்தோணி மாதாவின் உடல் அடக்கம் செய்வதற்காக விருதுநகருக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அவரது 2 குழந்தைகளையும் முதல் கணவர் பெருந்தன்மையுடன் அழைத்துச் சென்றார். பாலிமர் செய்திகளுக்காக அம்பத்தூர் செய்தியாளர் கார்த்திக் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.